மிதுன ராசிக்கு இந்த வக்ர பயிற்சி பலன்கள் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதனால ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட், எதனால உங்களுக்கு நல்லது நடக்குது, எதனால உங்களுக்கு நல்லது நடக்காம போக போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த பகுதியை கவனமாக பார்த்துட்டு வாங்க. குறிப்பாக உங்கள் லைஃப் லாங்குக்கும் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கான ஒரு எண்கணித குறிப்பை பற்றி இந்த பகுதியின் இறுதியில் சொல்ல போகிறேன். அதுக்கு உங்களுடைய நேமும் டேட் ஆஃப் பர்த்தும் தேவைப்படும். அதை பற்றின முழு குறிப்பையும் இந்த பகுதியின் இறுதியில் சொல்ல போகிறேன். கவனமாக கேளுங்க. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் சனி வக்ரம் அப்படிங்கிறது பெரிய இம்பேக்ட் கொடுக்காத அளவுக்கு தான் உங்களுக்கு வேலை செய்ய போகுது. காரணம் என்னன்னா, சனி உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் நிற்கிறாரு. அந்த வக்ரம் அப்படிங்கிறதே தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து மாறுபட்டு பின்னோக்கி ஒரு கிரகம் போவதை தான் குறிக்குது. அது எப்போ நிகழுதுன்னு கேட்டிங்கன்னா, ஜூலை 2026 டிசம்பர் 10 வரைக்குமான இந்த ஷார்ட் பீரியடில் சனியின் பலம் அப்படிங்கிறது கொஞ்சம் இன்னும் கூடுதலாக வேறு மாதிரி வேலை செய்யும், டிஃப்ரெண்ட்டாக வேலை செய்யும். அதில் உங்களுக்கு கெடு பலன்கள் நடக்குமான்னு கேட்டால் வாய்ப்பே கிடையாது, நல்ல பலன்களே கிடைக்கும். எப்படி சார் இவ்வளோ உறுதியாக நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, குருவுடைய பார்வை சனி கிரகத்தின் மீது விழுகிறது. அப்போ சனியால் எப்படி கெடுதல் பண்ண முடியும்? பொதுவாகவே 10ஆம் இடத்தில் சனி இருக்கும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவங்க தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா தொழில் மேன்மை அடையும், உத்தியோகத்தில் இருந்தாங்கன்னா உத்தியோகத்தில் மேன்மை அடைவாங்க, ஒரு ப்ரொமோஷன்லேருந்து எல்லாமே கிடைக்கும். பட் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதெல்லாம் இன்னும் அபரிதமாக நல்ல முன்னேற்ற பாதையில் உங்களை வழி நடத்த போகுதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் கவலைப்பட வேண்டாம். இதே சமயத்தில் இந்த ஜூலையிலிருந்து டிசம்பர் சமயத்திலே பார்த்தீங்கன்னா, குருவுடைய நகர்வு அப்படிங்கிறதுமே ரொம்ப ரொம்ப சுபத்தன்மை வாய்ந்ததாக இருக்குது. ஏன்னா குரு உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டில் அமர்ந்து அவர் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் பெரிய அளவுக்கு உங்களை ஸ்ட்ராங் பண்ணி விட்டுறாரு. அப்போ காசு வரணும், உங்களுடைய சொல்வாக்குகள் செல்வாக்காக மாறணும். இதெல்லாம் நடக்கும்போது குடும்பத்தில் என்ன இருக்கும்? மகிழ்ச்சி இருக்கும் இல்லையா? இது எல்லாத்துக்குமே உத்தரவாதம் தரக்கூடிய காலகட்டத்தில் தான் இந்த சனி வக்ர பயிற்சி நடக்குது. அப்படி இருக்கும்போது குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்திங்கிற மாதிரி குருவுடைய பார்வை சனியின் மீதும் விழுவதனால் உங்களுக்கு எந்த கவலையுமே வேண்டாம், டென்ஷன் வேண்டாம். இதுவரைக்கும் நடக்காத விஷயங்கள் கூட இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் அபரிதமாகவே நடக்கப் போகிறது அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நம்பலாம். நீங்கள் செல்ல வேண்டிய க்ஷேத்திரங்கள், ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னீங்கன்னா, பரிகாரம் பண்ணுவதுங்கிறது கம்பல்சரி கிடையாது. பட் போயிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிற பட்சத்தில் நீங்கள் புதன் ஸ்தலமான திருவெண்காடுக்கு நீங்கள் சென்று வரலாம். அல்லது மாயவரம் அருகில் இருக்கக்கூடிய கும்பகோணம் அருகில்னு கூட சொல்லலாம், 2 பக்கத்துலேருந்தும் எந்த பக்கத்துலேருந்தும் வந்தீங்கனாலும் உப்பிலியப்பன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வரும் பொழுது உங்களுக்கான நற்பலன்கள் அப்படிங்கிறது மிக அபரிதமாக கிடைக்கும். ஏன்னா உங்கள் கிரகத்தின் தன்மையை அறிவுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய புதன் கிரகம். ஒருவருடைய ஜாதகத்திலேயே புதன் நல்லா இருந்தால் தான் அவங்க நல்லா படித்து கெட்டிக்கார குழந்தையாக இருப்பாங்க, கெட்டிக்கார மனிதராக இருப்பாங்க. புதன் கெட்டு போயிருந்துச்சுன்னா அவங்க கொஞ்சம் அவ்வளோ சீக்கிரம் எந்த விஷயத்தையுமே கற்பூர புத்தியோட பிடித்து கொள்ள மாட்டார்கள். ஸோ உங்களை பொறுத்த அளவுக்கு அறிவு மிகுதியாக இருக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருக்கிறதுனால இந்த ஸ்தலங்களுக்கு சென்று வரும் பொழுது இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டங்களில் நீங்கள் செயல்படுத்தும் திட்டங்கள் அனைத்துமே முழுமையான வெற்றி அடையும். சில நேரங்களில் நம்ம 60% உழைப்பை கொடுத்தாலும் அது 100% வெற்றியை நோக்கி கொண்டு போயிடும். சில நேரங்களில் எவ்வளோ பாடுபட்டாலும் அது நடக்காது, தலையால் தண்ணி குடித்தாலும் நடக்காது. ஆனால் இந்த காலகட்டத்தில் எஃபர்ட்லெஸ்ஸாக நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போட்டாலும் போதும், உங்களுக்கு முழுமையான வெற்றி தரக்கூடிய இடத்துல இந்த சனி உங்களுக்கு வேலை செய்ய போகிறார். இந்த டிசம்பர் மாதத்திலேயே பார்த்தீங்கன்னா ராகு கேதுங்கிற மற்ற கிரக பயிற்சியுமே நிகழப்போகுது. அதுவுமே உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறது. 8ஆம் வீட்டில் ராகுவும் 2ஆம் வீட்டில் கேதுவும் வரும் பொழுது அந்த 8ஆம் வீட்டு ராகுவினால் உங்களுக்கு அடுத்தடுத்து தன லாபங்கள் அப்படிங்கிறது இந்த சனி வக்ர நிவர்த்தி நடக்கும் பொழுது டிசம்பர் மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டத்தில் அது நடக்க போகுது. எல்லாமே உங்களுக்கு பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக ரொம்ப பாசிட்டிவாகவே இருக்க போகிறது. இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருந்ததுலேயே உங்களுக்கு சனி எந்த அளவுக்கு நல்லது பண்ண போகிறார் அல்லது கெட்டது பண்ண போகிறார் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்பர்ஸை வச்சு நம்ம முன்னோர்கள் அந்த காலத்திலேயே நல்லது நடக்கிற மாதிரி நிறைய சூழ்நிலைகளை உருவாக்கிக்கிட்டாங்க தங்களுக்கு. அது நல்லதும் பண்ணியிருக்கு உறுதியாக. அது மாதிரியான ஒரு நிலை உங்களுக்கும் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர்களை கொண்டே அதை சாதிக்க முடியும். அதை தான் நான் பகுதியின் முன்னாடியே சொல்லியிருந்தேன்.
உங்களுக்கான இலவச பொது பலன்களாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களில் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்பணும். எண்கணித பலன்கள், மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், இது கிரக பலன்கள் கிடையாது. நியூமராலஜிக்கலாக ஒவ்வொரு பிறந்த தேதியுமே ஒரு கிரகத்திற்கு உட்பட்டதாக இருக்கும். பிறந்த தேதியின் கூட்டு எண்ணும் ஒரு கிரகத்திற்கு உட்பட்டதாக இருக்கும். அதற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் உங்களுடைய பெயர் அமைஞ்சிருக்கா அப்படிங்கிற தகவலை நான் சொல்லுவேன். அப்படி அமையலைன்னா என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்லுவேன். அப்படி அமையாத பட்சத்தில் நான் அது வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய இலவச பொது பலன்கள் பொருந்தி இருந்தால் நீங்கள் என்னுடைய கன்சல்டேஷன் நீங்கள் ஃபர்தராக பே பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அது வரைக்கும் நான் சொல்லக்கூடிய அந்த இலவச பொது பலன்கள்லேயே உங்களுடைய குணாதிசயங்கள், உங்களுடைய பெயர் என்ன மாதிரி பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு எல்லாத்தையுமே நான் விரிவாக சொல்ல போகிறேன். அதனால் நீங்கள் அனுப்ப வேண்டியது உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர், வீட்டில் உங்கள் குழந்தைக்கு பேர் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் குழந்தையுடைய பிறந்த தேதியுமே பெயரையுமே எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. வியாபார பெயர் இருந்தாலும் வியாபார பெயரையுமே எனக்கு நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.